எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026 புது வருடத்திற்கு நான் திருவள்ளுவரை சுத்தி 9 திருக்கோயில தரிசிக்கிற பாக்கியம் கிடைச்சது. ஒவ்வொரு திருக்கோயிலை பத்தியும் ஒவ்வொரு பதிவுலையும் போடலான்னு இருக்கேன். அதுல முதல் திருக்கோவிலா இன்னைக்கு திருவள்ளூர் வைத்திய வீரராக சுவாமி கோயில், அதாவது வீரராக பெருமாள் திருக்கோயில். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்று இது. அந்த கோயிலை பத்தி விரிவான விளக்கத்தை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். மாதிரி ஒவ்வொரு நாளும் நான் தரிசிச்ச 9 கோயில்களை பத்தியும் நான் விரிவாக வீடியோ போட போறேன். இன்று திருவள்ளூர் வைத்திய வீரராக சுவாமி கோயில், வீரராக பெருமாள் திருக்கோயில் பற்றி விரிவான விளக்கம் இந்த வீடியோல கொடுத்திருக்கேன் பாருங்க. திருக்கோயிலை அகோபலிய மடம் பராமரித்து வருகிறது. சென்னைக்கு அருகில் திருவள்ளூர் பேருந்து நிலையத்திலிருந்து 1 கிலோமீட்டர் தான் இந்த கோயில், அதாவது இந்த ஸ்ரீ வீரராக பெருமாள் திருக்கோயில். இங்கு பெருமாள் வைத்திய வீரராகவர் என்ற பெயரில் அழைக்கப்படுகின்றார். தீராத நோய்களை தீர்த்து வைக்கும் பெருமாள் இவர். தாயாரோட பெயர் கனகவல்லி தாயார், வசுமதி தாயார் அப்படிங்கிறவங்க. 5000 ஆண்டுகள் பழமையான கோயில் இது. பல்லவர் காலத்துல கட்டப்பட்ட திருத்தலம் இது. 15 அடி நீளம், 5 அடி உயரத்தில் வீரராக பெருமாள் சயன கோலத்துல காட்சி தருகிறார். இங்கே மார்க்கண்டேயபுரத்தில் இந்த கோயில் பற்றிய குறிப்புகள் உண்டு. கோயிலோட விமானம் விஜயகோடி விமானம் என பெயர் பெற்றது. திருமழிசை ஆழ்வார் மற்றும் திருமங்கை ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருமாலின் 108 திவ்ய தேசங்கள்ல இது 59வது திவ்ய தேசம். இது இங்குள்ள மூலவருக்கு சந்தன தைலத்தில் மட்டுமே திருமஞ்சனம் நடைபெறும். இங்குள்ள கங்கைக்கு நிகரான தீர்த்தம், அதாவது இங்க குளம் ஹிருதபாபநாசினி அப்படிங்கிற தீர்த்தத்துல நீராடினோம்னா, இந்த குளத்துல நீராடினோம்னா நோய்கள்லாம் தீரும். அத்துடன் நம் எண்ணத்தால் உருவான பாவங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. இங்குள்ள நவநீத கிருஷ்ணர் சன்னதியில பக்தர்களுக்கு தேன் கலந்த தினை மாவு பிரசாதமா வழங்கப்படுறது. அந்த மாதிரி இங்க பால் வெல்லம் அத குளத்துல கரைச்சா அதுவும் சிறப்பு. அது போல உப்பு மிளகு சமர்ப்பிக்கும் வழக்கமும் உண்டு. இப்படி பிரார்த்திப்பதால் நோய்கள் மற்றும் நம்மளோட துயரத்திலேருந்து நீங்களாங்கிற ஐதீகம் இருக்குங்க. இதோட தல வரலாறு பார்த்தேன்னா, கிருத யுகத்துல புரு புண்ணியர்ன்ற முனிவர் தன் மனைவி சத்தியவதியோட ஆசிரமத்துல இருக்கார். அப்போ அவருக்கு குழந்தை கிடையாது. அந்த முனிவர் பிள்ளை வரம் வேண்டி சாலி யாகம் மிகவும் பக்தியோடு செஞ்சுன்னு வர்றார். தினமும் ஒரு நாளைக்கு 1000 முறை என்ற வகையில் ஒவ்வொரு முறைக்கும் மந்திரத்தில் ஓதி நெய் எடுத்து ஹோமகுண்டத்துல சேர்த்து 1 வருட காலம் யாகம் செஞ்சார். யாகத்தோட இறுதியில ஸ்ரீமன் நாராயணன் ஹோம ஜுவாலையில தோன்றி உங்களுக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டோன்னா முனிவர் தனக்கு புத்திரபாக்கியம் வேணும்னு கேட்கிறார். அப்போ உங்களுக்கு சாலஹோத்திரன், உங்களுக்கு ஒரு புத்திரன் பிறப்பார், அவருக்கு சாலஹோத்திரன் பெயர் வழங்குங்கன்னு சொல்லிட்டு சுவாமி சொல்றார். பிறகு முனிவருக்கும் குழந்தை பிறக்கிறது. அதுக்கு சாலஹோத்திரன் அப்படிங்கிற பேர் வச்சு அவரை வளர்த்துன்னு வர்றார். ஒரு தை அமாவாசை நாள்ல சாலஹோத்திரர் திருவள்ளுவர் வந்தபோது அங்கிருந்த கிருதா, அந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா திருவள்ளுவர்ல இருக்கிற அந்த குளம் கிருதா பாபநாசினி, அந்த தீர்த்தத்துல பிரம்மா உள்ளிட்ட தேவர்களும் வசிஷ்டர் உள்ளிட்ட முனிவர்கள் பலரும் நீராடுவதை பார்க்கிறார். உடனே அவருக்கு ஓராண்டு காலத்துக்கு பெருமாளை குறிச்சு கடுந்தவம் புரிகிறார் சாலஹோத்திரர். 1 வருடம் கழிச்சு தவத்தை முடிக்கும் போது சாலஹோத்திரர் ஹிருதபா நாசினி அந்த குளத்துல நீராடிட்டு காலை பூஜைகளை தொடங்குறார். 1 வருட காலம் உணவும் நீரும் இன்றி தவம் மேற்கொண்டதுனால அரிசி மாவு சிறிது எடுத்து அதுல கொஞ்சம் பிரசாதம் தயார் செய்யறார். அதை 3 பாகமாக்கி முதல் பாகத்தை ஸ்ரீமன் நாராயணத்துக்கும், 2வது பாகத்தை விநியோகத்துக்கும், 3வது பாகத்தை தனக்கும் வச்சுக்கிறார். தினமும் அதிதிக்கு படைத்த பின்பு உண்பவரான சாலஹோத்திர முனிவருக்கு அந்த பெருமாளே வயோதிகர் வேடம் கொண்டு உணவு பெற்றார். ஒரு வாட்டி வாங்கினோன்னு பசி தீரலன்னு சொல்லி அந்த முனிவர் திரும்பி கேட்ட உடனே 100 பங்கையும் எடுத்து பசியாடுறார். அவரோட பங்கையும் சேர்த்து பசியாடுறார். உண்ட களைப்பு தீர எங்க படுக்கட்டும் அப்படின்னு முனிவர்கிட்ட கேட்கிறார். முனிவர் தன்னோட ஆசிரமத்தை காட்டுறார். அங்கே பெருமாள் சயனித்தார். படுக்கை எவ்வுள் என்று கேட்டதனால்தான் ஊர் பெயர் எவ்வுள்ளர் என்றும் எவ்வுட்கடந்தான் என்பது பெருமாள் திருப்பெயரும் ஆயிற்று. அதுதான் இதனுடைய தல வரலாறு. ஸ்ரீதேவி தாயார் வசுமதி என்னும் பெயர்ல திலீப மகாராஜாவிற்கு பெண்ணாக அவதரித்து வாழ்ந்து வர வீரநாராயணன் என்னும் பெயருடன் வேட்டைக்கு சென்ற பெருமாள் தாயார மனம் முடித்ததாக தல வரலாறு. அதுக்கப்புறமா தான் பெருமாளோட பெயரே மாறிற்று. அது வரைக்கும் பெருமாளுக்கு கிங் கிருஹேசன் அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது. அதுக்கப்புறமா தான் தாயாரோட பெயரே வீரநாராயணன் வந்தது. இந்த குளத்தோட சிறப்பு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தோம்னா இந்த திருக்கோயில திருக்குளம் நோய் தீர்க்கும் திருக்குளமாக பெருமாள்
வைத்திய வீரராக பெருமாளாகவும் பக்தர்களால் கூறப்படுகிறது. இந்த திருக்குளத்துல குளிக்கிறது மட்டும் இல்ல, இந்த திருக்குளத்தை பார்த்தாலோ தொட்டாலோ நீராடினாலோ அது உடனேயே மனதுல இருக்கிற அத்தனை வேதனைகளும் தீருங்கிறது. அவ்வளவு புனிதமான குளம் இது. கங்கை, கோதாவரி நதிகளை விட புனிதமாக கருதப்படுற குளம் இது. ஏனைய திருக்குளத்தின் நடுவில் உள்ள மண்டபத்தில், அதாவது பெரிய குளங்க அது, அந்த குளத்தோட நடுவுல இருக்கிற மண்டபத்துலதான் திருவிழாக்கள் நடைபெறும். அப்படி பார்த்தேன்னா, அதாவது இந்த திருக்கோயில் வந்து 5 அடுக்கு ராஜகோபுரத்தோட, அதாவது பிரதான வாயில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. இதுல பார்த்தேன்னா 5 அடுக்கு ராஜகோபுரத்தோட ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இந்த கோயில வந்து பார்த்தாலே அதுவும் ரொம்ப ஈஸி நீங்க போய் சேர்றதுக்கு. மெயின் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தான் இது. ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகலாம். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலயும் இருக்கு. ரொம்ப ஈஸியா போய் ரீச் ஆகலாம். ரொம்ப அழகான பிரம்மாண்டமான கோயில்னு சொல்லலாம். கனகவல்லி அம்மையார், கணேஷ், இந்த கோயில்ல வந்து வெறும் வீரராக பெருமாள் வந்து மூலவரா இருக்கார். வசுமதி தாயார் வந்து இருக்காங்க. அதை தவிர இங்க வந்து கனகவல்லி அம்மையார், கணேச ஆழ்வார், கஜலட்சுமி தாயார், கோபாலன், நம்மாழ்வார், சக்கரத்தாழ்வார், ஆண்டாள், வேதாந்த தேசிகள், ராமானுஜ ஆச்சாரியார், லக்ஷ்மி நரசிம்மர் ஆகிய அத்தனை பேருக்கும் இங்க தனித்தனி சிறு ஆலயங்கள் கட்டப்பட்டுள்ளன. அதாவது இங்குதான் இறைவன் அரசன் தர்மசேனனின் மகள் வசுமதிய திருக்கல்யாணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. நான் சொன்னேன் இல்லையா, அது அப்போலேருந்தான் அவருக்கு பெயரே வீரராக பெருமாள் அப்படின்னு வந்தது. இக்கோயிலின் இறைவன் வைத்திய வீரராகவர் என்று அழைக்கப்படுகிறார். ஏன்னா வைத்திய வீரராகவர்னு ஏன் சொல்லப்படுறதுன்னா, தீராத நோய்களை வீரராகவராக இருந்து தீர்த்து வைப்பார் என்ற நம்பிக்கையில தான் மக்கள் வந்து இங்க இங்க பார்த்தீங்கன்னா தீராத நோய்களை வீரராகவர் இங்க வந்தாலே போறோம். இவரை இன்ஃபேக்ட் நீங்க வந்து நினைச்சாலே இருக்கிற இடத்துல இருந்து இந்த வைத்திய வீரராக பெருமாளை நினைச்சாலே, நினைத்த மாத்திரத்திலேயே நோய்களை தீர்க்கக்கூடியவர் வைத்திய வீரராக பெருமாளாக வீற்றிருக்கும் இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான். இந்த அந்த நம்பிக்கையில மக்கள் வந்து சிறிய உலோகத்தட்டுல எந்த எந்த நோய் வந்து எந்த பாதிக்கப்பட்ட உறுப்பு இருக்கோ அந்த பாதிக்கப்பட்ட உறுப்பை வந்து உலோகத்தட்டுல செதுக்கி அந்த நோயை தீர்த்து வைக்குமாறு கடவுளிடம் கோரிக்கை சமர்ப்பிக்கிறது இங்க வழக்கமா இருக்கு. அங்க பார்த்தோம்னா நிறைய உலோகத்தட்டுனால இப்போ எந்த உறுப்பு அவளுக்கு நோய் வாய்ப்பட்டிருக்கோ அந்த உறுப்பை வந்து அந்த உலோகத்தட்டுல செதுக்கிடுவா. செதுக்கிட்டு இங்க வந்து அதை வந்து சமர்ப்பிச்சு இந்த கடவுள்கிட்ட சமர்ப்பிச்சு எம்பெருமான்கிட்ட சமர்ப்பிச்சு எனக்கு இதை தீர்த்து வைக்கணும் அப்படின்னு கோரிக்கை சமர்ப்பிப்பதை வழக்கமாக கொண்டிருக்காங்க. இங்க பார்த்தீங்கன்னா மெயினா இந்த இறைவனுக்கு சந்தன எண்ணெயால் மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகிறது. வேற எதுலயும் அபிஷேகம் செய்ய மாட்டாங்க. திருவள்ளுவர் ஊர் பார்த்தீங்கன்னா பல்வேறு முனிவர்கள் வாழ்ந்து அடர்ந்த காடாக இருந்ததுனால தீக்ஷாரண்யம் என்று புராண காலத்துல அழைக்கப்பட்டது. இத்திருக்கோயிலின் கோபுரத்தின் சிற்பங்கள் இந்து சமய பண்பாட்டையும் திராவிடர்களின் கலையையும் காண்பது கண்கொள்ளா காட்சி. நிறைய கோயில சிற்பத்தை பார்த்தேன்னா இந்த இந்து சமய பண்பாட்டை சொல்றதா இருக்கும், திராவிடர்களோட கலையை சொல்றதா இருக்கும். ரொம்ப கண்கொள்ளா காட்சியா இருக்கும். எல்லாரும் போய் தரிசிச்சுட்டு வாங்கோ. நான் அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.